தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பிரிக்க நினைக்கிற ஈஸ்வரி சாவித்திரிக்கு தமிழ்ச்செல்வி சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரியோட சதி திட்டத்தினால இங்க சேதுவுமே தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல ராஜாங்கமும் அதுக்கேத்த மாதிரி சரின்னு சொல்லிடுறாரு. இங்க சித்ரா இருந்துகிட்டு ஈஸ்வரி கிட்ட, அம்மா நீ சொன்ன மாதிரி அவ உக்காந்து அழுதுகிட்டு இருப்பாளம்மா, அதை நம்மளால நேர்ல தான் பார்க்க முடியல. ஏதோ ஒன்று அவ அழுது செத்தா அது மட்டும் நமக்கு போதும். அம்மா உனக்கு உலக மகா நடிப்பு பட்டமே கொடுக்கலாமா? ஏன்னா நீ இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு ரெண்டு பக்கமும் பேசி ஒரு வழியா சேதுவோட மனசையும் மாத்தி அந்த தமிழ்ச்செல்விய டிவோர்ஸ் கொடுக்கற அளவுக்கு நீ பண்ணிட்டமா? அடியே எனக்கு அதுதாண்டி வேணும். ஏன்னா என் பையன் போஸ் இந்த வீட்டில் இல்லாம அந்த சேது மட்டும் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுமா என்ன? அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இப்படி பிரிச்சு விட்டேன்டி. எப்படியும் வக்கீல கூட்டிக்கிட்டு நாளைக்கு சேது அங்க போவான். சேது மேல இருக்க கோவத்துல அவளும் எப்படியும் டிவோர்ஸ கொடுத்துடுவா. அதுக்கப்புறம் நம்ம காட்டுல தாண்டி மழை அப்படின்னு எங்க ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாவித்திரியோ இங்க தாமரை கிட்ட, அம்மா எனக்கு சேது மாமா அந்த தமிழ்ச்செல்விக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியலம்மா. அம்மா எனக்காக ஒன்னே ஒன்று பண்ண. என்னடி சொல்லு. அம்மா இதுதாம்மா சரியான நேரம். நீ போய் சேது மாமா கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. இந்த டைம்ல நீ போய் கேட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா மாமா தமிழ்ச்செல்வி மேல இருக்க வெறுப்புல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. அடியே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்படியெல்லாம் சேது கிட்ட நேரா போய் கேட்க கூடாது. அண்ணன் கிட்ட பேசணும். எங்க பேசுனா எங்க லைட் எரியுமோ அதை பண்ணணும்டி. அதை விட்டுட்டு நேரா போய் சேது கிட்ட பேச சொல்ற. ஏற்கனவே சேது உன் மேல சரியான கோவத்துல இருக்கான். இப்போ இதை வேற நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். நீ வா நாம ராஜாங்க அண்ணங்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாமரைய சாவித்திரி அழிச்சுக்கிட்டு நேரா ராஜாங்கத்தோட ரூமுக்கு போறாங்க. சாவித்திரி வந்ததும் இங்க மோகனாவோ பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்க, இன்னொரு பக்கம் இங்க சாவித்திரியோ ராஜாங்கத்துக்கிட்ட, அண்ணே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. என்ன சொல்லு. அண்ணே அதான் சேது தமிழ்ச்செல்விக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறான்ல, அதனால இப்போ என்ன அதுக்கு? அதனால தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஏற்கனவே சேதுவும் இப்போ தனி மரமாக தான் இருக்கான். தாமரையும் ஒரு பக்கம் தனி மரமாக தான் இருக்கா. ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. என் பொண்ணு தமிழ்ச்செல்வி மாதிரியெல்லாம் ஏமாத்திட்டுலாம் இருக்க மாட்டானே. கண்டிப்பா எண்ணி 10 மாசத்துல பொள்ளைய பெத்து கையில கொடுப்பா அப்படின்னு சாவித்திரி சொன்னதும் அதை கேட்டதும் இங்க ராஜாங்கமுமே, இங்க பாரு சாவித்திரி, தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்காத. என் பிள்ளைக்கு வேறொரு கல்யாணத்தை நான் பண்ணுவேன். ஆனா அவனுக்கு எது விருப்பமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கன்னு எனக்கும் தெரியும். பேசாம வாய முடிக்கிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு இங்க சாவித்திரி கிட்டயுமே ரொம்ப கோபத்தோட ராஜாங்கமும் சொல்லி அனுப்பிடுறாரு. மறுநாள் எப்பவும் போல இங்க ராஜாங்கம் வக்கீல அழைச்சிக்கிட்டு சேதுவோட நேரா தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. உடனே வசந்தி இருந்துகிட்டு, தமிழ் வெளியே சேது மாப்பிள்ள வந்திருக்காரு, சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு கூப்பிட, அம்மா எதுக்காகம்மா இப்போ அவர் வந்திருக்காரு? தெரியலடி, கூட 2-3 வக்கீல கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரிம்மா இதோ வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வியுமே வெளியே போக, வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும் உடனே சேது இருந்துகிட்டு, இங்க பாரு, உனக்கு நான் விவாகரத்து கொடுக்கறதுக்காக வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு நோட்டீஸ் வரும். அதுல ஒழுங்கா கையெழுத்த போட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சேது சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த வசந்தி இருந்துகிட்டு, மாப்பிள்ள அவசரப்பட வேண்டாம் மாப்பிள்ள, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு நான் ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டேன். அதுக்காக எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்காதீங்க மாப்பிள்ள. நீங்க ஆசைப்பட்டதுனால தானே என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ விவாகரத்து அது இதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசுல 2 பேரும் பிரிஞ்சா எப்படி மாப்பிள்ள? அவ வயித்துல வேற குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு வசந்தி ரொம்ப அழுதுகிட்டே சொன்னதும் உடனே சேது இருந்துகிட்டு, இங்க பாருங்க, அவ வயித்துல குழந்தை வளருதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த குழந்தைக்கு யார் அப்பனோ அவங்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோட சேது சொல்ல, உடனே இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏற்கனவே ஒயின் ஷாப்ல வச்சு என்னை அவமானப்படுத்தினது போதாதா? வீடு ஏறி வந்து எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தணுமா? ஏமாமா இவரு உங்களுக்கு மகன் தானே? இவர் இப்படி பேசுறாரே தன்னோட பொண்டாட்டிய பத்தி,
ஏன் எதுக்கு இப்படி பேசுறேன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்க கூடாதா என்ன? ராஜாங்கத்தை பார்த்து இங்க தமிழ்ச்செல்வி பேசினாலும் ராஜாங்கமுமே ரொம்பவுமே அமைதியா இருக்காரு. உடனே இங்க சேது இருந்துகிட்டு, ஏய் நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? நீ கர்ப்பமா இருக்கன்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது என் கை ஒரு துளி கூட உன் மேல பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீ கர்ப்பமாக முடியும்? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லடி. நீ யாரு கூடயோ படுத்துதான் இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சேது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தமிழ்ச்செல்விய பார்த்து பேச, அங்க இருந்த வசந்தியோ, ஐயோ மாப்பிள்ள அப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணு அப்பேற்பட்டவெல்லாம் கிடையாது. அம்மா நீ என்னம்மா இந்த ஆளுகிட்ட போய் நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க? எங்க பாரு, நீ வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. யோ இங்க பாரியா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என்னை சந்தேகப்பட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் வீட்டுல தாமரன் ஒருத்தி இருக்காளே, அவ உன் வீட்டுல உன் கூட இருந்துட்டு என்னமோ என்னை சேது கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணா. அப்போ நான் உன்னை சந்தேகப்பட்டேனாயா? சொல்லு. உங்க வீட்டுல எல்லாருமே உன்னை கேவலமா பார்க்கும்போது நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த துளி நம்பிக்கை கூட என் மேல உனக்கு இல்லைல்ல. நீ இதுதான் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு லட்சணமா? போதுண்டி, இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. உன் கூட வாழ எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. உனக்கு நோட்டீஸ் வரும், அதுல கையெழுத்த போட்டு கொடு, அவ்வளவுதான் உன் வேலை அப்படின்னு சேது சொன்னதும் உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டேல, எதுலயும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு நீ தான் அப்பன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். ஏய் நான் தான் என் குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ என் குழந்தைன்னு சொல்லிட்டு பிடிவாதமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எவனுக்கோ பெத்துக்கிட்டு என் குழந்தைன்னு என்ன நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? உண்மையாலுமே நீ கர்ப்பமா இருக்கியா, இல்ல முந்தன மாதிரி என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு நாடகம் ஆட்டினியே அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்படியெல்லாம் சொன்னா உன்னை நான் ஏத்துப்பேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒரு காலமும் ஏத்துக்கவே மாட்டேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அப்படியே அருவருப்பா இருக்கு உன்னை பார்க்கறதுக்கே. இங்க பாரு, நான் ஒன்னும் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கல, நீ தான் என் வீட்டு வாசல்ல வந்து பார்த்துக்கிட்டு இங்க வந்து டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னால கொடுக்க முடியாது, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, கொடுக்க முடியாதா? நீ கொடுத்துதான் ஆகணும். என்னால கொடுக்க முடியாது. என் குழந்தைக்கு அப்பா நீதான்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். இங்க இருந்து முதல்ல கிளம்பு மாமா. நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க மாமா. கண்டிப்பா நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நீங்களும் ஒரு பெரிய மனுஷன் தானே, நீங்களும் குழந்தைய பெத்தவர் தானே. இப்படி தான் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு பேசுறாரு, எதுவுமே பேசாம அப்படியே சில மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, இனிமேலும் உங்க யார்கிட்டயும் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அம்மா அந்த கதவு சாத்திட்டு நீ உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே உள்ள போயிடுறாங்க. உடனே அங்க இருந்த ராஜாங்கமுமே, இங்க பாருப்பா சேது, இனிமேலும் இங்க பேசி ஒன்னுத்துக்கும் வேலைக்காக போறதில்ல. நீ வா, நாம கிளம்பலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் வக்கீல் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம். வீட்டுக்கு வந்த ராஜாங்கத்துக்கிட்ட இங்க ஈஸ்வரியோ ஓடி வந்து, என்ன மாமா போனீங்களே, அந்த தமிழ்ச்செல்வி என்ன சொன்னா? என்ன சேது, முகமே சரியில்லை, ஏதாவது பேசி அனுப்பிட்டாளா? ஏதாவது முகத்தை காட்டினாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா, அவ எனக்கு விவாகரத்து கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றா. உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றா? அவளை என்ன பண்றேன்னு பாரு. அம்மா நீ வேற ஓவரா ஆக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்க போற, பேசாம அமைதியா இரு. என்னங்க, கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை தள்ளி போடுவோங்க. கண்டிப்பா தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவசரப்படுறீங்களோன்னு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், யாரும் என் பேச்சை நீங்க காதுலயே வாங்கிக்கல. ஏயா ராஜாங்கம், சேதுதான் ஏதோ தெரியாம முடிவெடுக்கிறானா? நீயும் எதுக்காகப்பா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தமிழ்ச்செல்விக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, என் புள்ள என்ன முடிவெடுக்கிறானோ அதுக்கு தான் நானும் தலை வணங்குவேன். மற்றபடி யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன். அப்படி சொல்லுனே, வீட்டில் எல்லாரையும் நம்ப வச்சு வயிற்றுல குழந்தை இல்லாமையே துணி மூட்டையை கட்டிக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இவளை எல்லாம் பொண்டாட்டியா எப்படி ஏற்றுக்க முடியும்? யாராலையும் ஏற்றுக்க முடியாது. சேது, நீ பண்ணுறதுல தப்பே கிடையாது அப்படின்னு இங்கே சாவித்திரியும் பேசிக்கிட்டு இருக்க. ஏ சாவித்ரி, நீங்கள் 2 பேரும் ஒன்றும் ஒழுக்கம் கிடையாது. வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருங்க. எதுக்காக சேதுவோட வாழ்க்கையில நீங்கள் தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உன் பொண்ணை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணியே அது எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? போனா போதுன்னு வீட்டுக்குள்ளே விட்டுருக்கான் ராஜாங்கம். தேவையில்லாத இந்த பிரச்சனையில நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது வரும். இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க அத்தை, சாவித்திரி சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாதே. ஒன்று சேது தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழணும், அப்படி இல்லையா தமிழ்ச்செல்வியை வெட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தையாவது பண்ணணும்.
இப்படி எதுவுமே இல்லாம சேது தனி மரமா நிக்கிறத பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தினம் தினம் குடிச்சு குடிச்சு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு எதுக்காக இப்படி இருக்கணும்? நாம எல்லாரும் பெரியவங்க தானே. அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இல்லையா? அந்த தமிழ்ச்செல்வி டிவோர்ஸ் கொடுக்கலனா என்ன இப்ப? இவனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவளே வந்து இவன் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பா.